ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம வந்து செடி அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ செடி அவரை வந்து எல்லா சீசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கொத்து கொத்தாக நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்குன்னு வந்து எதுவும் ஸ்பெஷல் சீசன்லாம் வந்து கிடையாது. கொடி அவரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடி மாதம் தான் போடணும். பனி வந்து அதிகமாக இருக்கும்போது தான் இதில் வந்து பூக்கள் வைக்கும், காய்கள் வந்து வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இடம் ஃபுல்லாக வந்து அப்படியே பரவி ஆக்குப்பை பண்ணிக்கும், எல்லா இடத்தையும் இதே வந்து எடுத்துக்கும். ஆனால் செடி அவரையில் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு 4 செடி வச்சாலே போதும், நம்ம ஃபேமிலிக்கு தேவையான காய்கறிகள் வந்து இதிலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த செடி அவரையை விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அவரையிலே வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான நாட்டு அவரைகள் வந்து இருக்குது. பட்டை அவரை, கோழி அவரை, செடி அவரை இப்படின்னு ஏராளமான விதைகள் வந்துட்டு இருக்குது. ஸோ நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டை அவரை வந்து எடுத்திருந்தேன் விதை. ஸோ அதுக்கு முன்னாடி மண்கலவை நான் எப்படி வந்து தயாரிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் டெரஸில் வைக்கல, கீழே வீட்டு தோட்டத்தில் மேட்டுப்பாத்தி க்ரோ பேக் வச்சு மேட்டுப்பாத்தி மாதிரி அமைச்சு அதில் தான் வந்து இந்த விதைகளை வந்து விதைச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த க்ரோ பேக் இருக்குல்லையே, அது அடிப்பகுதியில் ஃபுல்லாக வந்து இலை சத்தைகள்லாம் வந்து போட்டாச்சு. காஞ்ச இலைகளோ இல்லைனா பச்சையாக இருக்கக்கூடிய இலைகள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஃபுல் மேலே வந்து மண் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இலை சருகுகள் போட்டேன். அதுக்கப்புறம் மண், இந்த மாதிரி ஒரு 4 லேயர் வந்து போட்டு இந்த மண்ணை வந்து ரெடியாக்கி வச்சுருந்தேன். இதில் வந்து ஒரு 6 விதைகள் போல் நான் வந்துட்டு நடவு செஞ்சுட்டேன். அவரையோட விதைகள் வந்துட்டு பெருசாக இருக்கிறதுனால நம்ம குழித்தட்டில் போடணுன்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாகவே மண்ணில் வந்து விதைச்சிக்கலாம். ஸோ விதைக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டியது நல்லா 1 இன்ச் அளவுக்கு ஆழம் எடுத்துகிட்டு அதில் வந்து விதைகள் வந்து போட்டுடலாம். ஒரு குழிக்கு வந்து 1 விதைகள் வந்துட்டு போதுமானது. ஸோ நான் இந்த மாதிரி 6 விதைகள் வந்து போட்டிருக்கேன். 1 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செடி வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா வளர்ந்து வந்துடும். பொதுவாகவே அவரைக்காய் செடியில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் பூச்சி தாக்குதல் வந்து இருக்கும். அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, அதை வந்துட்டு எதிர்கொள்கிறதுக்கு வந்துட்டு நல்ல வளமான மண்ணை நம்ம வந்து சூஸ் பண்ணி வைக்கணும். ஸோ மண்ணை நம்ம ரெடி பண்ணும் போதே நல்ல வளமான மண்ணாக வந்து ரெடி பண்ணிக்கணும். அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் சப்போஸ் வந்துட்டு தொட்டியில் இருந்தக்கூடிய பழைய மண்ணிலே நீங்கள் வந்து விதைக்க போகிறீங்கன்னா அந்த மண்ணை எடுத்து நல்லா 3 நாளுக்கு வந்து காய வைங்க. காய வச்சுட்டு நல்லா பஞ்சகாவியம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து செடிகள் வச்சிங்கன்னா நல்லா ஆரோக்கியமான செடியாக வந்து வளர்ந்து வரும். ஸோ கரெக்டாக 1.5 மாதம் ஆகுது, செடிகளில் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிடும். இந்த பூ வைக்கிற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு எவ்ரி 10 days ஒன்ஸ் நம்ம வந்து எதாவது வந்து ஒரு கரைசல் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா இந்த செடி வந்துட்டு பூச்சிகளுக்கு ரொம்பவே பிடிச்ச செடின்றதுனால நம்ம மீன் அமிலமாக இருக்கட்டும், பஞ்சகாவியமாக இருக்கட்டும், இல்லைனா வேப்பெண்ணெய் கரைசல், ஸோ இதை தொடர்ந்து ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தால் தான் இதில் வரக்கூடிய அந்த கருப்பு கலரில் குட்டி குட்டியாக வந்து வரும். அது வந்து அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பூச்சி வந்துட்டு ஃபுல்லாக இந்த செடியில் வந்து உட்காராமல் இருக்கும். அது வந்துட்டாலும் நல்லா தண்ணி வச்சு கழுவி விட்டுருங்க. மோஸ்ட்டாக அவரைக்காய் செடியில் அந்த பூச்சி தான் வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து கொடுக்கும். அதே மாதிரி பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடுச்சுனாலே நம்ம உடனே வந்துட்டு தேமோர் கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடணும். சப்போஸ் உங்களால் தேமோர் கரைசல்லாம் ரெடி பண்ண முடியலன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு நல்லா புளிச்ச மோர் இருக்கு இல்லையா, அதை வந்து செடிகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த பூக்கள்லாம் உதிராமல் நல்லா காய்கள் வந்துட்டு கொடுக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சாம்பல் இருக்கு இல்லையா, அடுப்பு சாம்பல் இருக்கு இல்லையா, அதை வந்து செடி முழுக்க வந்துட்டு தூவி விட்டுருங்க. அப்படி அடுப்பு சாம்பல் இல்லாதவங்க விபூதி இருக்கு இல்லையா, அதை கூட செடிகள் மேலே வந்து தூவி விடலாம் அந்த பூச்சி இருக்கும்போது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணும். 2 மாதத்துலேயே வந்துட்டு அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்ல காய்கள் வந்துட்டு நல்லா நீட்டமாக இந்த மாதிரி பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து என்னுடைய முதல் அறுவடை. ஸோ பாருங்கள், ஒரே கொத்தில் வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 காய் மாதிரி இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் நம்மளுக்கு வந்து காய்க்கும். ஸோ நம்ம கட் பண்ணும்போது தண்டை வந்துட்டு அப்படியே கட் பண்ணிடக்கூடாது, காயை மட்டும்தான் கிள்ளி எடுக்கணும். இந்த தண்டு வந்துட்டு அப்படியே விட்டு வைக்கணும். ஸோ அந்த தண்டுலேருந்து தான் திரும்பி திரும்பி பூக்கள் வந்து நம்மளுக்கு காய்கள் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 6 விதைகள் வந்து போட்டிருந்தேன். எனக்கு வந்து 4 செடிகளில் இருந்து நல்ல தரமான காய்கள் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ மீதி 2 செடிகளில் வந்து இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன க்ரோ பேக்கில் வந்து வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 15x15 பேக்கோ இல்லை 12x12 க்ரோ பேக்கோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த சைஸுக்கு வந்து 12x12க்கு வந்து ஒரு விதை வந்து போட்டுக்கலாம். 15x15க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விதை வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு செடி வந்துட்டு நிறைய காய்கள் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் வந்து என்னுடைய டெரஸில் வச்சுருந்த செடி தான் இது. ஸோ அதிலிருந்து தான் விதைகள் வந்து எடுத்து இந்த தடவை வந்து போட்டிருந்தேன். ஸோ விதைகள் வந்துட்டு போடுறதுக்கு முன்னாடியும் நம்ம பஞ்சகாவியால் ஒரு 1/2 an hour ஊற வச்சுட்டு எடுத்து போட்டோன்னா அதோடைய முளைப்பு திறனும் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி பூச்சி அரிக்கிற பிரச்சனைகள்லாம் விதைகளில் வந்து இருக்காது. ஸோ காயெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து பறிக்கணும். ஸோ அந்த தண்டை வந்துட்டு நம்ம எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து நம்மளுக்கு பூக்கள் வந்து வைக்காது. இந்த தண்டை அப்படியே விட்டால் தான் இதில் தான் திரும்பி திரும்பி நம்மளுக்கு பூக்கள் வந்து காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
அவரைக்காய் செடியில் கவனிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக பார்த்துக்கலாம். நல்லா வளமான மண்ணாக இருக்கணும், அதே மாதிரி தரமான விதையாக இருக்கணும். ஸோ முளைச்சி வந்து 10 நாளில் இருந்தே நம்ம ஏதாவது வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். மீனமில்லமாக இருக்கட்டும், இல்லை வேப்பனையாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து பூச்சிகளுக்கு ரொம்பவே பிடிச்ச செடின்றதுனால சாறு உறிஞ்சி பூச்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு அஸ்வினி பூச்சிலாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உட்காரும்போது என்ன ஆகும்னா செடியில் உள்ள சத்தெல்லாம் ஃபுல்லாகவே வந்து உறிஞ்சிடும். செடிகளில் வந்துட்டு அந்த அளவுக்கு ஈல்டு வந்து நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து கண்டினியூஸாக இதுலேருந்து அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம். முக்கியமாக நம்ம வந்துட்டு கட் பண்ணும்போது அந்த தண்டுகள்லேருந்து காயை மட்டும்தான் எடுக்கணும். அந்த தண்டை வந்து எக்காரணத்தை கூட கட் பண்ணி விடக்கூடாது. இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் அவரைக்காய் வந்துட்டு கொத்து கொத்த அறுவடை பண்ண முடியும். டெஃபினட்டாக அவரை செடியை வந்துட்டு உங்கள் வீட்லேயும் வந்து வளர்த்து பாருங்கள். நல்ல வந்து ஒரு அறுவடை கிடைக்கும். வருஷம் ஃபுல்லாகவும் நம்மளுக்கு காய்கள் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னையோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.